கரூரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். என்னுடைய இனிய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. கரூர்ல கழக கூட்டணியின் வெற்றியை அவர் எப்பவோ உறுதி செஞ்ச காரணத்தால் தான் கோவை மாவட்டத்தில் இருக்க சொல்லி பொறுப்பு கொடுத்திருக்கிற அவருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் புகுந்த வீடுதான் கோவை. அவர் பிறந்த கரூரை என்றும் மறக்க மாட்டார். அது மட்டுமல்ல, பல சோதனைகளை தாண்டி சாதனை படைப்பவர் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள். இந்த முறை கரூர் கோவை ரெண்டுமே நம் வசம்தான். ஏன், தமிழ்நாடு மொத்தமும் நாமதான். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு குறையாத வெற்றி பெறப் போகுது. சாதிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? சாதிக்க நான் ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி, நீங்க ரெடியா? மகிழ்ச்சி. 10 ஆண்டு காலமா தமிழ்நாட்டை இருளுக்குள்ள தள்ளி வளர்ச்சியை நாசப்படுத்தி உரிமைகளை அடகு வச்சு அதிமுக ஆட்சியை நாம் அகற்றி 2021 புதிய விடியலாம் திராவிட மாடல் ஆட்சியை அமைச்சோம். தமிழ்நாட்டு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு மாநில அரசும் இந்த அளவுக்கு சாதனைகளை செய்ய முடியாதுன்னு கம்பீரமாக நெஞ்சு நிமிர்த்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஏராளமான திட்டங்களை திராவிட மாடல் ஆட்சியில செஞ்சிருக்கோம். நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில இந்த கரூருக்கு மட்டும் நம்முடைய செந்தில் பாலாஜி குறிப்பிட்டதை போல 5000 கோடி ரூபாய் அளவுக்கான திட்டங்களை செஞ்சிருக்கிறோம். நேரத்தின் அருமை கருதி அதுல சில முக்கியமான சிலவற்றை மட்டும் சுருக்கமா தலைப்புச் செய்திகளா உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். கரூர் மாவட்டம் நெரூரையும் திருச்சி மாவட்டம் உன்னியூரையும் இணைக்கக்கூடிய வகையில் காவேரி ஆற்றின் குறுக்கே 101 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம் கட்டியிருக்கிறோம். கரூர் தொகுதி மக்களுடைய 25 ஆண்டு கால கோரிக்கையான புதிய பேருந்து நிலையத்தை 40 கோடி ரூபாய் மதிப்பில் அமைச்சிருக்கிறோம். 38 கோடி ரூபாயில 38 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பில் மினி டைடல் பார்க்குக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி இருக்கிறோம். கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம், கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் மாவட்ட மைய நூலகத்திற்கு புதிய கட்டடம், அரவக்குறிச்சியில புதிய அரசு கலைக்கல்லூரி, புதிய வேளாண்மை கல்லூரி, குளித்தலையில புதிய அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, அரசு தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரியில கூடுதல் கட்டடம்,
கரூர் ஈரோடு சாலை விரிவாக்கம், கிருஷ்ணராயபுரத்தில் முருங்கை பூங்கா அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் தொடக்கம், கரூர் மாநகராட்சியில புதிய நீச்சல் குளம், கிருஷ்ணராயபுரத்தில் சிப்காட் அமைக்க அரசாணை வெளியிடப்பட்டு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பணிகள் வரப்போகுது. கரூர் மாவட்டத்தில் திருக்கோயில்கள் நில சம்பந்தமா சட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதற்காக நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த பகுதி மக்களோடு சேர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருகிறார். இதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு வழங்க இருக்கக்கூடிய அறிக்கையை கொண்டு நிச்சயமாக முழு தீர்வு காணப்படும். திராவிட மாடல் ஆட்சியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய உட்கட்டமைப்பு வளர்ச்சிகளை மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள எல்லா இடத்திலையும் பார்க்கிறீங்க. இந்த வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியிருக்கக்கூடிய தெம்போடுதான் தமிழ்நாட்டுக்கான எதிர்காலத்தை வடிவமைக்கிற தொலைநோக்கு பார்வையோடுதான் உங்க முன்னாடி உரிமையோடு நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணத்துக்கு கையெழுத்திட்டவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின். இங்க இருக்கக்கூடிய மகளிரை கேட்கிறேன், நீங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் விடியல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? விடியல் பயணத்துல பயணம் போயிட்டு இருக்கீங்களா? மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறதா? மாதம் மாதம் இதெல்லாம் சொன்னது. இது மட்டுமல்ல, சொல்லாததையும் செஞ்சவன் தான் இந்த ஸ்டாலின். நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைங்கள்லாம் நம்மோட எதிர்காலம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய எதிர்காலம், நாட்டோட எதிர்காலம். அதுக்காகத்தான் பள்ளி மாணவர்களுக்கு சூடான சுவையான உணவை கொடுப்பதற்காக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தேன். நம்ம குழந்தைகள் இப்ப வயிறார சாப்பிட்டு நல்லா படிக்கிறாங்களா? சொல்லுங்கம்மா, நல்லா படிக்கிறாங்களா? நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் எந்த போட்டி தேர்வானாலும் டாப்ல வரணும், உயரத்துக்கு வரணும். எந்த இன்டர்வியூக்கு போனாலும் உடனே செலக்ட் ஆகணும்னு நினைச்சேன். அதுக்கான திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். இதனால இன்னைக்கு IAS IPS செலக்ட் ஆகிறவங்க எண்ணிக்கை அதிகமாகியிருக்கு. அடுத்து கல்லூரி கனவுக்கு காசு தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக கொண்டு வந்ததுதான் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டமும் தமிழ் புதல்வன் திட்டமும். நம்ம ஊர்ல தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அதனாலதான் தமிழர் திருநாளாக இருக்கக்கூடிய பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்தோம். இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக ஒரு திட்டத்தை அதிரடியாக செஞ்சேன். அதிலையும் குறிப்பா அதிமுக பாஜக போட்ட சூழ்ச்சிகளை முறியடிக்க அதை செஞ்சேன். அதுதான் போன மாசம் மகளிர் உரிமை தொகையாகவும் கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்த 5000 ரூபாய். 5000 வந்துச்சா? 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அரசு ஊழியர்களுக்கு வஞ்சனை செஞ்சாங்க. அவங்க சம்பளம் வாங்கறத கூட கிண்டல் செஞ்சு பழனிசாமியே பேசினாரு. ஆனா
நான் முதலமைச்சரான உடனே முறையாக ஒரு குழு அமைச்சேன், ஒரு கமிட்டி அமைச்சேன். அரசு ஊழியர்கள் ஏறக்குறை 22 ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய கோரிக்கைய ஒரே கையெழுத்தில் நிறைவேற்றியவன் தான் இந்த ஸ்டாலின். அன்றைக்கு அரசு ஊழியர்கள் என்னை கோட்டையில சந்திச்சு தம்முடைய மகிழ்ச்சியை தெரிவித்த காட்சி தமிழ்நாட்டு வரலாற்றில் யாரும் பார்த்திராத காட்சி. இப்படி ஒரு பக்கம் சாதனைகள், இன்னொரு பக்கம் புதிய புதிய மக்கள் நல திட்டங்கள். இதுதான் திராவிட மாடல். இந்த திராவிட மாடல் ஆட்சியில சாதி கலவரம் இல்ல, மத கலவரம் இல்ல, கும்பல் வன்முறை இல்ல, தொடர் வன்முறைகள் இல்ல. தமிழ்நாடு அமைதியாக இருக்கு, மக்கள் நிம்மதியாக இருக்காங்க. இதை பார்த்து அதிமுகவும் பாஜகவும் தான் டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா இந்த அமைதியை கெடுக்க அவங்க பரப்பக்கூடிய பொய் செய்திகள் எல்லாம் புஸ்வானமாக ஆயிடுச்சு. அவங்களுடைய சதி திட்டங்கள் எல்லாம் சந்தி சிரிச்சிடுச்சு. அவங்களுடைய அவதூறு பிரச்சாரங்கள் எல்லாம் தவிடுபொடி ஆகிச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த தனிப்பட்ட ஸ்டாலின் அல்ல, இந்த ஸ்டாலினுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய நீங்க தான் அதற்கு காரணம். தமிழ்நாட்டு மக்களான நீங்க என்னோட இருக்கிற வரைக்கும் டபுள் இன்ஜின் டப்பான் இன்ஜின் என்று யாரும் தமிழ்நாட்டை சீரழிக்க உள்ளே வர முடியாது. அதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தை சூப்பர் பாஸ்டா தொடரத்தான் திராவிட மாடலுக்கான சூப்பர் ஸ்டார் களத்துக்கு வந்திருக்கிறார். அதுதான் என்டிஏவோட தூக்கத்தை கெடுத்து பழனிசாமிக்கு பதட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை. இதுதான் சூப்பர் ஸ்டார். சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புகளை எல்லாம் நீங்க செய்திகளாக பார்த்திருப்பீங்க, டிவியிலையும் கேட்டிருப்பீங்க. ஹைலைட்டா பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில முத்தான வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்ல போறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக இனி 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்க போறோம். என்ன மகிழ்ச்சி தானே? மகிழ்ச்சி தானே? சொல்லுங்கம்மா. புதுமை பெண் தமிழ் புது திட்டத்தில் கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கு இப்ப மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். இனி அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போறோம். ஏற்கனவே 5ஆம் வகுப்பு வரை இருந்துச்சு. மேலும் 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையிலே சீக்கிரம் எழுந்து சமையல் செய்கிற அந்த சுவையும் குறைய போகுது. இல்லத்தரசைகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு சூப்பர் டூப்பர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். இல்லத்தரசைகள் தம்முடைய வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு, இது போன்ற வீட்டு உபயோக பொருட்களை புதுசா வாங்கவும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற வாங்கிக் கொள்ளவும் இல்லத்தரசு என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுவும் நீங்க வசிக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிச்ச கடைகள்லயே உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி, உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து இந்த பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 8000. ஆக ஒவ்வொரு குடும்பத்துக்கு தலா 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பனை கொடுத்துடுவோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க
இந்த திட்டத்தை பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. நம்ம பெண்கள் ஒரு சேலை வாங்கினா கூட அவங்களுக்கு பிடிச்ச கடையில, அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல, அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கணும்னு நினைப்பாங்க. அத மனசுல வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்லத்தரசி திட்டத்தில் என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும், எல்லாமே உங்க சாய்ஸ் தான். அதே போல உலகுக்கு உணவளிக்கக்கூடிய உழவர்களை மகிழ்விப்பதற்காக ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். எல்லாரும் பழைய பம்பு செட்டு வச்சிருப்பீங்க. சிலது அடிக்கடி ரிப்பேர் ஆகும். அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத நிலையில் இருப்பீங்க. அதை நம்ம திராவிட மாடல் ஆட்சியில அரசே இனி வாங்கி தரும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவி தொகை இனி மாசம் 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இன்னும் இருக்கு, மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12000 ரூபாயாக, மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்த சகோதரிகள் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் பிசினஸ் உமனாக முன்னேற்ற வேண்டும் என்ற வகையில் பிணை எதுவும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் உதவி வழங்கப்படும். பேரிடர்கால இழப்புகளா, இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு 27000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12000 ரூபாயும் வழங்கப்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய 35 லட்சம் மாணவர்களுக்கும் அடுத்த 5 வருஷத்துக்குள்ள லேப்டாப் வழங்கப்படும். 10,000 புதிய பேருந்துகள் இயக்கப்படும். அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கப்படும். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மண்டலத்துக்கு தனித்தனியா சிறப்பு வளர்ச்சி திட்டங்கள், இப்படி ஏராளமான வாக்குறுதிகளை இந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறோம். நாங்க சொன்னா செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம்.